இந்த ஓய்வு நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்மளால ஆராதனையில சபையில வந்து ஆராதிக்க முடியலனாலும் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல எங்களோடு இணைந்து சேர்ந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்னால எங்களோடு சொல்ல முடியும், ஆமென், அவர் எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்கும் அவர் நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி தேவன் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் அப்பாவும் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க பாராட்டின மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் என் தேவன் நீங்க தாமே உயர்ந்திருக்கும்படியாக, நீங்க பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றுமுடிய ஆராதனை உம்முடைய கரத்துல தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் இணைந்து நல்ல சந்தோஷமாக கரங்களை தட்டி எங்களோட தேவன நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஏன்னா துதியும் உமக்கே, ஆமென், கனமும் உமக்கே, புகழும் உமக்கே, ஆமென், மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் துதி, கன, மகிமை, புகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை நாம தேவனாக கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி எங்களோட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கு உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. சொல்ல முடியுமா? ஒன்றுக்கு உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான்
சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் மேல தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் மேல தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சொல்ல முடியுமா? குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தம் செய்கின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சேர்ந்து என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்ல முடியுமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு
குறையில்லை. சேர்ந்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. விசுவாசமா குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் இயேசுவே. காலை தோறும் என்னை விசாரிப்பாரே, கல்விமான நாவை தருவாரே. சூரிய வெளிச்சம் போல என் பாதை மாற்றிடுவார், இருளுடன் என் வாழ்வில் இல்லையே. காலை தோறும் என்னை விசாரிப்பாரே, கல்விமான நாவை தருவாரே. சூரிய வெளிச்சம் போல என் பாதை மாற்றிடுவார், இருளுடன் என் வாழ்வில் இல்லையே. என் தேவன் நீரே, என் ராஜாவும் நீரே. என் ஜீவன் நீரே, என் ராஜாவும் நீரே. என் தேவன் நீரே, என் ராஜாவும் நீரே. என் ஜீவன் நீரே, என் ராஜாவும் நீரே. இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் இயேசுவே. சொல்ல முடியுமா? இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் என்னோடு, இம்மானுவேல் இயேசுவே. காலை தோறும் என்னை விசாரிப்பாரே, கல்விமான நாவை தருவாரே. சூரிய வெளிச்சம் போல என் பாதை மாற்றிடுவார், இருளுடன் என் வாழ்வில் இல்லையே. என் தேவன் நீரே, என் ராஜாவும் நீரே. என் ஜீவன் நீரே, என் ராஜாவும் நீரே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல், இம்மானுவேல் இயேசுவே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் இயேசுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். சொல்ல முடியுமா? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். விசுவாசமா? ஒரு வழி அடையும் போது மறுவழி திறக்கும் தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும்
ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது பொது வழி திறந்த தேவா கிளைம் பண்ணி, ஒரு வழி அடையும் போது பொது வழி திறந்த தேவா, திறந்த வாஸ் என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர்களோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர்களோ. எப்படி பாடுவேன் நான் என்னை எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி நமக்கு முன்னாடி அடியப்பட்டாலும் கர்த்தர் புது வழியை திறக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை வேளையில் அப்படியே கரங்களை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து சொல்ல முடியுமா? ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. சொல்ல முடியுமா? திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேன் நான் என்னை எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை. அப்பா கண்களை மூடி இந்த ஆராதனை வேலையில், இந்த ஆராதனை சிந்தையில எங்களோடு இணைந்து அவரோட நாமங்களை சொல்லி துதிக்க முடியுமா? அவர் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் இம்மட்டும் அவர் நல்லவராய் இருந்து நம்மை பாதுகாத்து, நமக்கு ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்து நம்மை பாதுகாத்து அந்த மாபெரும் கிருபை. அப்பா எவ்வளவு மகா பெரிய கிருபை அப்பா. நம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எங்களோட சொல்ல முடியுமா? அப்பா எவ்வளவு பெரிய கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா, நாங்க ஆண்டவரே சபையில வந்து உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த ஆன்லைன் மூலமா நாங்க இணைந்து ஆராதிக்க எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். சொல்ல முடியுமா? அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. சேர்ந்து beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி, அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். சேர்ந்து அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். Wonderful, so wonderful is your unfailing love. Your cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart could fully know how glorious,
failing love. Your cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart could fully know how glorious, how beautiful you are. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. அழகே அன்புக்குருவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்புக்குருவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? Join with us. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. அப்படியே கரங்களை உயர்த்தி உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றிற்கு பாத்திரவன் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. சொல்ல முடியுமா? பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி பாத்திரர் நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எல்லா துதி கன மகிமை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களோட அசைவாடி நம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் எங்களோட அசைவாடுங்க. நாங்கள் சிறுகவும் நீங்க எங்களில் பெருகுமா இருக்கணும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டுமாய் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். The Lord helped us to worship this far. தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். And we would continue to meditate on the word of God. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 1லிருந்து 6வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We would like to highlight from the book of Acts from chapter 10 onwards from verses 1 till verses 6. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். There was a certain man in Caesarea called Cornelius, a centurion of the band called the Italian band. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். A devout man and one that feared God with all his heart, which gave much alms to the people and prayed to God always. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும்
கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு He saw in a vision evidently about the 9th hour of the day an angel of God coming into him and saying unto him, Cornelius. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. And when he looked on him, he was afraid and said, What is it, Lord? And he said unto him, Thy prayers and thine alms are come up for a memorial before God. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. And now send men to Joppa and call for one Simon, whose surname is Peter. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். He lodgeth with one Simon, a tanner, அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. whose house is by the seaside. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். He shall tell thee what thou oughtest to do. இங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு அறிமுகம் செய்கிறது. Here Bible gives an introduction about a person called Cornelius. இந்த கொர்நேலியு யார்? So who's this Cornelius? இவன் ஒரு ரோம அதிகாரி. He is a Roman soldier. இவன் யூதர்களுக்குள்ளே ஒரு நற்சாட்சி பெற்றவனாய் இருந்த ஒரு மனிதன். He led a testimonial life among the Jews. இவன் செசரியா பட்டணத்தில் வாழ்ந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. The Bible says Cornelius lived in the place called Caesarea. செசரியா பட்டணம் என்பது அந்த நாட்களிலே இருந்த ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு பட்டணம். Caesarea seemed to be the largest city in those days. இந்த செசரியா பட்டணம் ரோம நாட்டுக்கு தலைநகரமாக காணப்பட்டது. And also that Caesarea seemed to be the capital of Rome. இந்த கொர்நேலியு என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And also that there is a meaning given to the name Cornelius. கொர்நேலியு என்கிற பெயரின் அர்த்தம் கொம்பு என்று அர்த்தம். The name Cornelius means horn. கொர்னு என்கிற லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட பதமான வார்த்தை இது. Then the word cornu is taken from Latin which is given. இது ஒரு குடும்பத்தினுடைய பெயர். And it is a family name. ரோமர்கள் தங்கள் பெயரோடு இந்த கொர்னு என்பதை சேர்த்து கொண்டார்கள். And Romans had this along with their name. இந்த கொர்னு என்பதற்கு இன்னும் வேறு சில பொருட்கள் இருந்தது. And there are so many other meanings added to this name. உன்னதமான, That is classic, உயர் வர்க்க, that is upper class, வலுவான, strong, சுத்திகரிக்கப்பட்ட, refined, முறையான, that is formal, ஆரோக்கியமான and wholesome. என்றெல்லாம் பல பொருட்கள் இதற்கு சொல்லப்பட்டது. There were so many meanings that were given as addition to this. இந்த கொர்நேலியு இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சந்தித்த போது அந்த தோத்திர நேரத்திலே அவன் இருந்தான். This Cornelius was a witness when the Lord made a sacrifice on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடு மரணத்தை சந்தித்த போது அங்கே ரோம போர் சேவகர்கள் சூழ்ந்திருந்தார்கள். When the Lord when the Lord made a sacrifice on the cross, there were Roman soldiers surrounding him. அந்த ரோம போர் சேவகர்களிலே இந்த கொர்நேலியும் ஒருவன் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். And it is according to the biblical background, it has been said that among those Roman soldiers, Cornelius was also one among them. இவன் இயேசுவினுடைய பாடு மரணத்தை கண்ணால் கண்டு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று தன்னுடைய தோத்திர இருதயத்திலே ஏற்றுக்கொண்டான். Looking at the pain sacrifice that the Lord went through on the cross, he came into the love of Christ. ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல அவன் இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தான். He not only stopped with it, but he continued to live for Christ. இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? So what does Bible say about him? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை திரும்பவும் நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். We would encourage you to turn your attention towards the book of Acts, chapter 10 verses 2. அவன் தேவபக்தி உள்ளவன். That he is a devout man. சங்கீதம் 12:1 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 12 verses 1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள். Help Lord, for the godly man casteth for the faithful fail from among the children of men. இன்னைக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் இன்னைக்கு குறைந்திருக்கிறார்கள். So the people who have
fear towards the Lord are very less today. தேவ பக்தியினுடைய வேஷம் தரித்தவர்கள் இருக்கிறார்கள். They pretend to be, but they are not. ஆனால் இந்த கொர்நேலியு அப்படிப்பட்டவன் அல்ல. But here this person Cornelius, he is not like them. அவன் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். He is a devout man. சங்கீதம் 4:3 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 4 verses 3, அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். here David tells so, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். but know that the Lord has set apart him that is godly for himself. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம். People listening to this, you may be a person of piety. நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அது முக்கியமல்ல. You can belong to any tradition, any culture. ஆனால் நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருந்தால், But if you are a devout one, நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அன்புள்ளவர்களாய் இருந்தால், if you show love towards Christ, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுவார். then the Lord will select you. நாம் என்ன செய்ய வேண்டும்? So what should we do? சங்கீதம் 32:6 என்ன சொல்லுகிறது? From the book of Psalms chapter 32 verses 6, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. for this shall everyone that is godly pray unto thee in the time when thou mayest found, surely in the flood of great waters they shall not come nigh unto him. இந்த நாட்களிலே பக்தி உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? So what is the thing that every person who has a devotion towards the Lord has to do? ஆண்டவரிடத்திலே நமக்கு சகாயம் கிடைக்கும்படி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். In order to receive grace from the Lord, we must pray towards him. இன்னைக்கு இந்த உலகம் போகிற போக்கு, உலகம் போகிற வண்ணம் மிகவும் நமக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் உண்டாக்குகிறது. The way that the world is traveling in the time that we live is something that is very scary. அதனால் நாம் பயந்து தடுமாறி திகைத்து போய் இருக்கிறோம். And we are all confused, we are all worried, and we are all under so many troubles. என்ன செய்வதென்று நமக்கு புரியவில்லை. We have no idea of what has to be done. நம்முடைய அறிவுக்கு இது எட்டாததாக காணப்படுகிறது. This is something that is totally strange, that is totally different for our knowledge. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பக்தி உள்ள தேவ ஜனமே, Dear people who are listening to this, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? the thing that you and I have to do is நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். that we must stay in prayer. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். That we must stay in prayer. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது When we pray towards the Lord, நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றுவார். then the Lord will bring all the situation that is against us in favor. அடுத்தது வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது பாருங்கள். So what is the next thing that the Bible is telling us? எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். From the book of Hebrew chapter 12 verses 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. நமக்கு கர்த்தர் ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார். That the Lord has given us a kingdom. இந்த உலகம் நமக்கு நிலையானது இல்ல. And this world is a temporary place and this is not a permanent one. நமக்கு ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். But the Lord is preparing an eternal kingdom in heaven just for you and me. அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? So you and I who are going to attain the eternal kingdom, what is the thing that you and I must do? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். That we may serve God acceptably with reverence and godly fear. பாருங்க, பக்திக்கு யாக்கோபு தரும் இன்னொரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். So look at what James gives the explanation about piety or devotion. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து. From the book of James chapter 1 verses 27. இங்கு யாக்கோபு பக்திக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்கள். Here James gives an explanation about piety or devotion. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று இங்கு யாக்கோபு நமக்கு போதிக்கிறார். Pure religion and undefiled before God and the Father is this, to visit the fatherless and widows in their affliction and to keep himself unspotted from the world. பாருங்க, நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? So what is the thing that we have to do? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We must be someone who shows concern in the affliction that the people who are widow and the fatherless are into. அதோடு நம்முடைய வேலை முடிந்ததா? And does our job ends there? 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Turn your attention towards the book of 1 Thessalonians chapter 5 verses 11. இங்கே தோத்திரம் அழகாக பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். Here Paul beautifully states, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்கிறார். Therefore comfort yourself together and edify one another even as also ye do. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னே ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. So all the things that are happening before our eyes seem to be something that is alien or strange. நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். We should comfort one another. ஒருவருக்கு ஒருவர் நம் விசுவாசத்தை நாம் விருத்தி அடைகிற விதத்திலே பேச வேண்டும். We must talk in order to spread the boundaries of our faith. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நாம் பேச வேண்டும். We must talk about things that are devotional. ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. Because the Bible clearly states, உலகத்தினுடைய முடிவு நாட்களிலே, உலகத்தினுடைய கடைசி நாட்களே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று நமக்கு தெளிவாக வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. Because Bible clearly states that in the end times situations like this, problems like this would happen and all of this will occur. ஆனால் இது முடிவு அல்ல. But this is not the end. நாம் இந்த நாட்களிலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். In these times we must comfort one another. இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன் தெரியுமா? So what kind of a person was this Cornelius? இவன் தேவ பக்தி உள்ளவன். He was a God fearing one. தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்தவன் அல்ல. He was not somebody who pretended to be a devout man. அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். But instead he was a God fearing person. அடுத்தது இந்த கொர்நேலியு குறித்து நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற காரியத்தை பாருங்கள். The next thing that we find about Cornelius in the Bible, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். from the book of Acts chapter 10 verses 2, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, a devout man and one that feared God with all his house. பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்தவன். He feared the Lord. அவன் தேவனுக்கு பயந்தவன் மாத்திரமல்ல, He not only feared the Lord, அவன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்திருந்தான். he feared the Lord with all his house. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நாம் தேவனுக்கு பயந்து நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். we must fear the Lord and we must serve him. பாருங்க, சங்கீதம் 36:1 நமக்கு சொல்லுகிறது, From the book of Psalms chapter 36 verses 1, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன்னே தெய்வ பயம் இல்லை. the transgression of wicked saith within my heart that there is no fear of God before his eyes. இன்னைக்கு உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. For the people who are in the world, they do not have a fear towards the Lord. பாருங்க, ஆனால் இந்த கொர்நேலியு எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். But the person that we are meditating today, that is Cornelius, he was a God fearing one. நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You and I must be a person who fears the Lord. நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. And the Bible teaches us that you and I must have fear towards the Lord. அன்று ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தான். Abraham, he had a fear towards the Lord. அதனால தான் சோதம் குமாராவை அழிக்க போகும்போது அதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் மறைக்கவில்லை. That is why when there was a destruction, the Lord had no secret with Abraham. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. the Bible teaches that you and I should have fear towards the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்பதை பாருங்கள். So look, what is the blessing that we attain in order
நீதிமொழிகள் 10:27 நமக்கு சொல்லுகிறது. From the book of Proverbs chapter 10 verses 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. The fear of the Lord prolongeth days. நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். If you want your days on earth to be prolonged, then you must have the fear towards the Lord. நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே பாருங்கள். And in the beginning of the Bible, அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் 900 வருடம் வரைக்கும் 1000 வருடம் வரைக்கும் எல்லாம் உயிரோடு இருந்தார்கள். the saints, the people of God, the man of God who lived in the beginning, they served on earth for 1000 years. கர்த்தர் உங்களையும் அப்படி பிள்ளையின் பிள்ளைகளுக்கு வருகிற வாழ்வை காணும்படிக்கு உங்களுக்கு அவர் பலன் சுகம் தருவார். The Lord is going to give you strength, and the Lord is going to bless you with everything to see and be blessed with all your generations. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், if you are a person who fears the Lord, உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். then your days on earth will be prolonged. சங்கீதம் 115:13 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 115 verses 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். He will bless them that fear the Lord, both small and great. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed. கர்த்தருக்கு பயப்படும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். When you fear the Lord, you will be blessed. பாருங்க, அதோடு மாத்திரம் இல்ல, and not only with that, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதாம். and also that the secret of the Lord is with the people who fear him. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துவாராம். and he also tells them his covenant. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் அவருடைய ரகசியம் தோத்திரம் அவருக்கு பயந்தவர்களாகிய உங்களிடத்தில் இருக்கும். if you fear the Lord, then you will be able to know the secret of the Lord. சோதம் குமாராவுடைய பாவம் பெருகியது. when there was so many sin in that place, அதை அழிக்க இப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் புறப்பட்டு போகிறார்கள். and now that the angels are ready in order to destroy the place, ஆனால் அந்த ரகசியத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். but the Lord disclosed the secret to Abraham. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? so what was the reason for it? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவன். because Abraham feared the Lord. அதனாலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை மறைத்து வைக்கவில்லை. and so the Lord did not want to have a secret with him. கர்த்தர் உங்களுக்கு தோத்திரம் உலகத்தினுடைய நிறைவின் காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். the Lord will show you about the end times and all that will happen in the world in the future. சங்கீதம் 34:7 வாசித்து பாருங்கள். from the book of Psalms chapter 34 verses 7. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். what is the next blessing that the people who fear the Lord receives? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. the Bible says the angel of the Lord encampeth round about them that fear him and delivered them. கர்த்தருக்கு பயப்படுபவர்களை சூழ கர்த்தருடைய தூதன் வந்து பாளையம் இறங்கி விடுகிறார். for all the people who have fear towards the Lord, the angel of the Lord is going to compass round about you. நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். you needn't worry about anything. எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் ஒரே நடுக்கம், பயம், திகிலாய் இருக்கிறது. everywhere there is problem, everywhere there is struggle, everywhere there is confusion. ஆனால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். but the Lord is telling the angel has encompassed around you. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, dear people who fear the Lord, இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? what is the one thing that you have to do? நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? what is the one thing that we have to do? இப்பொழுது நம்முடைய வீடுகளிலே நாம் இருக்கிறோம். that we are staying in our house, அதற்கு லாக்டவுன் என்கிற ஒரு பெயர். and it is also said as been locked down. இப்பொழுது நாம் நம்முடைய வீட்டிலே என்ன செய்ய வேண்டும்? so what we have to do being in our house? சங்கீதம் 22:23 நமக்கு போதிக்கிறதை கவனியுங்கள். look at the book of Psalms chapter 22 verses 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ye that fear the Lord praise him. யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். all ye the seed of Jacob glorify him. இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். all ye the seed of Israel praise him. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, இந்த நாட்களிலே நம்மை நாம் தனிமைப்படுத்தி
கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் these are the times that we are locked down in our house. நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், What is the one important, one vital thing that we have to do? நாம் பயந்து கலங்கி நடுங்கி தூங்கி விடக்கூடாது. We must not be terrified, we must not give up, we must not go low. நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் This time that we are staying back, நாம் அவரை நல்லா துதிக்க வேண்டும். we must give praise offerings to the Lord. அவரை நன்கு துதிக்க வேண்டும். We must give praise offerings to the Lord. இரண்டாவது அவரை கனம் பண்ண வேண்டும். And also that you must glorify him. அவரை கனம் பண்ண வேண்டும். You must respect him. மூன்றாவது என்ன தெரியுமா சொல்லணும்? And the third thing, மூன்றாவது என்ன தெரியுமா செய்யணும்? and the third thing that we have to do is நாம் அவரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். that we must show our reverence to him. இதைதான் சங்கீதம் 2:11 நாம் வாசிக்கிறோம். This is what we see from the book of Psalms chapter 2 verses 11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், Serve the Lord with fear நடுக்கத்துடனே களி கூறுங்கள். and rejoice with trembling. பாருங்க, இங்க கொர்நேலியுவை குறித்து வாசிக்கிறோம். And also that we see a mention about Cornelius. அவன் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். That he was a man who feared the Lord. இரண்டாவது அவன் வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்திருந்தான். And the second thing, he feared the Lord with his whole house. இந்த நாட்களிலே நீங்கள் தனித்திருக்கிற இந்த நேரத்தில், The days that we are staying back, நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்க குடும்பத்தையும் கர்த்தருக்குள் நடத்துங்கள். not only you stay, worship Lord, praise him as a family. நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்க குடும்பத்தையும் உங்களோடு கூட இணைத்து கர்த்தருக்குள்ளாய் நடத்துங்கள். Not only you, but bring your family into the love of Christ. பாருங்க, மூன்றாவது இந்த கொர்நேலியுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். The third thing that we find about Cornelius, அவன் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே, from the book of Acts chapter 10 verses 2, அவன் மிகுந்த தர்மங்களை செய்யக்கூடியவன். he gave much alms to the people. அவன் மிகுந்த தர்மங்களை செய்யக்கூடியவன். He gave much alms to the people. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும். We must be a person who offers alms to people. நாம் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We must be a person who helps other. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிற போது, from the book of Matthew chapter 6 verses 2, அங்கே ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை நமக்கு போதனையாக சொல்லி கொடுக்கிறார். here's few words have been recorded as a teaching to us. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷராலே புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore, when thou dost thine alms, do not sound a trumpet before thee, as the hypocrites do in the synagogues and in the streets, that they may have glory of men. Verily I say unto you, they have their reward. 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்கள். In the first verse, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். take heed that ye do not do your alms before men to be seen of them, otherwise ye have no reward of your Father which is in heaven. செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. Otherwise ye have no reward of your Father which is in heaven. இப்பொழுது நான் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், இப்பொழுது அது உங்களுக்கு புரியும். Then now we are moving on to the second verse. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore when thou dost alms, do not sound a trumpet before thee, as the hypocrites do in the synagogues and in the streets, that they may have glory of man. Verily I say unto you, they have their reward. மத்தேயு 6:3 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். In the third verse, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கத்தில் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. but when thou dost alms, let not thy left hand know what thy right hand doth. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம்
அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. That thine arms may be in secret, and thy Father which seeth in secret himself shall reward. பாருங்க வேதம் எப்படி போதிக்கிறது பாருங்கள். See what the Bible teaches. வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதான். That what you do in your left hand, the right hand should not have a knowledge about it. நான் தர்மம் செய்றேன்னு சொல்லிட்டு விளம்பரம் படுத்த கூடாது. You must not go make advertisement that I help people. இந்த லாக்டவுன் நாட்கள்ல எத்தனையோ பேர் பசியால் பட்டினியால் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are people in this lockdown that they have no proper food, shelter, that they have nothing left. கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்திருப்பதை நீ பிறருக்கு தாராளமாய் கொடு. If the Lord has blessed you with plenty, then help the people who are in need. உன் வலது கை கொடுப்பது உன் இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். Let your let what your left hand gives not be known by your right hand. நீ அப்படி செய்யும்போது பரலோகத்திலே உனக்கு பலன் உண்டாகும். When you do so, then you will have a reward in heaven. நீ இப்படி செய்கிற அந்த தர்மம் பரலோகத்திலே ஏறெடுக்கப்பட்டிருக்கும். And these alms will be accepted in heaven. உன் வலது கை செய்வது இடது கைக்கு தெரிய வேண்டாம். What you do in your left hand, let it be not known to your right hand. இந்த லாக்டவுன் நாட்கள்ல பல நாட்களாய் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வேலைக்கு போக முடியவில்லை. அதனால எத்தனையோ குடும்பங்கள் பசியினால் வருந்தி இருக்கிறார்கள். So in this lockdown, that all the shops, all the things, all the merchandise has been shut, that nobody is able to go to work, and there are so many people who are in need. உன்னால் இயன்றதை பிறருக்கு நீ செய். And do that is possible, do that you can do to the people. பரலோகத்தின் தேவன் அதை உற்று பார்ப்பார். The Lord who is in heaven, he will surely have an eye on it. ஆண்டவர் சுவிசேஷத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், கவனிங்கள். When the Lord says here, he says, நான் பசியாய் இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்களா? He asks, I was starving, did you give me food? நம்முடைய சகோதரர்கள் யாரும் பசியாய் இருக்க கூடாது. That none of our friends should starve. வறுமையிலே இருக்கிறவர்களை நீங்கள் போய் விசாரித்து அவர்களுக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் தர்மமாய் செய்யுங்கள். To the people who are very poor, do that is able according to you. இந்த கொர்நேலியு தான தர்மங்கள் செய்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். This Cornelius, he seemed to be a person who gave so much alms to the people. இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. He was a millionaire. ஒரு போலீஸ் ஜெனரல். He was a soldier. ஒரு போலீஸ் ஒரு அதிகாரி இவன். He was also, ஆனா இவன் எல்லாருக்கும் தானம் தர்மம் செய்றான். but he gave alms to people. அத வேதம் எவ்வளவு அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கு பாருங்க. See how beautifully it has been recorded in the Bible. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, உங்களிடத்தில் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். give what you have to the people who do not have it. அதுவும் இந்த நாட்களில் நீங்கள் கொடுப்பது பரலோகத்திலே நினைவு கூறப்படும். And that you do now will be recorded in heaven. அடுத்தது இந்த கொர்நேலியு கிட்ட இருந்த நல்ல பண்பை கவனிங்கள். So look at the next good habit that we find in Cornelius. 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே. From the book of Acts chapter 10 verses 2. அவன் நன்கு ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருந்தான். He was a person who prayed always. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். He was always praying in the presence of the Lord. சாதாரண ஜெபம் அல்ல. It was not an ordinary prayer. 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்கள். We would like to turn your attention towards the Bible book of Acts chapter 10 verses 30. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்று. And Cornelius said, 4 days ago I was fasting until this hour, and at the 9th hour I prayed in my house, and behold, a man stood before me in bright clothing. இவன் ஜெபம் பண்ணுகிறவன் மாத்திரமல்ல, He's not only a person who prays, இவன் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறவன். he was a person who had fasting and then he prayed. இன்னைக்கு நமக்கு சில பொறுப்புகள் இன்னைக்கு நமக்கு வந்துருச்சுனா நம்ம ஜெபத்தையே மறந்து விடுகிறோம். Today when we are given few responsibilities, then we forget to pray. இன்னைக்கு நமக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை. We do not find time to pray. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த லாக்டவுன் நாட்களிலே, in these days that we are locked up, இந்த உங்க வீட்ல இருக்கிற இந்த நாட்களிலே, the days that we are staying back at our house, நேரத்தை வீண் பண்ணாதீங்க. to not waste your time, ஜெபம் பண்ணுங்க.
Invest it in prayer ஜெபம் பண்றதோட நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. and try to fast and pray. நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது When you fast and pray, அந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமா இருக்கும். then the prayer becomes powerful. இந்த கொர்நேலியுவை பாருங்க. Look at Cornelius. அவன் ஒரு பெரிய ஒரு அதிகாரி. He was a great man in power. அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. He was a great man in power. அவனுக்கு எத்தனையோ வேலை பளுக்கள் இருந்தது. He had so much responsibilities. அவனுக்கு முன்னே எத்தனையோ பொறுப்புகள் இருந்தது. He had so much work that has to be done. தனக்கு மேற்பட்டவர்களுக்கு அவன் சில காரியங்களிலே அவன் சில காரியங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து போக வேண்டும். He has to abide by the things that has been told by his higher officials. ஆனால் அப்படி இருந்தாலும் இவன் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணினான். But even at that time he fasted and he prayed. நீங்களும் நானும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I are called for that. ஐயோ எங்க பார்த்தாலும் அது நடக்குது இது நடக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இவன் செத்தானா அவன் செத்தானாங்கிறத நீங்க சிந்திக்காதீங்க. To not be always thinking of the thing that is happening around us in the world and do not always listen to the demise things and the stories. வாட்ஸ்அப்பை திறந்து வாட்ஸ்அப்ல வர எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு திகில் அடைந்து போகாதிருங்கள். Do not be terrified looking into everything that has been popping out through your WhatsApp. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. The Bible has beautifully told us that these are the signs that will happen in the end times. டிவிக்கு முன்னே உட்காருவதை தவிர்த்து விடுங்கள். And kindly avoid sitting before your television. வாட்ஸ்அப் பார்ப்பதையும் தவிர்த்து விடுங்கள். Kindly avoid looking into your WhatsApp. தேவ சமூகத்துக்கு முன்னே உட்காருங்கள். But instead devote yourself to sit in the presence of the Lord. உபவாசத்தோடு உட்காருங்கள். Sit with fasting. அதனால நான் டிவி பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. So we are not against watching television. சில நியூஸை பார்க்கும்போது தான் நம்ம அதற்காக ஜெபிப்பதற்கு உதவியாக அது காணப்படும். When you only look into the news, then you will get to know what is happening around you, and only then you can pray about it. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். But these are the days that we have to pray. உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். We have to fast and then pray. பாருங்க இப்படி கொர்நேலியு உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது And this way, when Cornelius was fasting and praying, மூன்றாவது வசனத்திலே பாருங்கள். look into the third verse. பகலிலே ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். He saw in a vision evidently about the 9th hour of the day an angel of God coming into him and saying unto him, Cornelius. இவன் பிரத்யட்சமான தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனிதன். He is a man of God who receives an evident vision. இன்னைக்கு எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கிறது இல்ல. Today everybody is not blessed with a thing that everybody is not able to see vision. இன்னைக்கு சிலர் தன்னுடைய மனசுல தோன்றதெல்லாம் தரிசனம்னு சொல்லுவாங்க. Today some people, they consider everything that they think in their heart to be a vision. கண்ண மூடுனா கருப்பு சிகப்பு பச்சை வெள்ளைங்குவாங்க. If they will tell that if I close my eyes I am able to see red, black and what not. அதெல்லாம் தரிசனம் இல்ல. And that is not a vision. ஆனால் கொர்நேலியு ஜெபம் பண்ணுகிறான். Here Cornelius prays. உபவாசம் பண்ணுகிறான். He fasts. இப்பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். And now that he sees a vision. அது என்ன தரிசனம்? So what is the vision? ஒரு பிரத்யட்சமான ஒரு தரிசனம். It is an evident vision. இப்பொழுது தேவதூதன் அவனுக்கு முன்னே வந்து நிற்கிறான். That an angel of God appears before him. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த லாக்டவுன் நாட்கள்ல the days that we are locked up, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து have fear towards the Lord, நீங்கள் உபவாசித்து fast, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது and when you pray, கர்த்தருடைய தூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். you will be able to see the angel of God. கர்த்தருடைய தூதர்கள் உங்கள் அறையிலே வந்து நிற்பார்கள். You will be able to see the angel of God into your house. உங்கள் ஜெபத்திற்கு பரலோகத்தின் வாசல்கள் திறந்திருக்கும். And for your prayers the gates of heaven will be wide open. நீங்கள் தரிசனம் காண்கிற ஒரு மனுஷியாய் மாறுவீர்கள். You will transform yourself into a man or woman who sees vision. கண்டதையும் பார்க்கிற தரிசனம் அல்ல. It is not a vision that it is not an oblique vision, பிரத்யட்சமான தரிசனம். but it is an evident vision. ஏதோ ஒரு குழப்புகிற தரிசனம் அல்ல. It is not the vision that confuses you. பார்க்கிற நம்மையும் குழப்பி கேட்கிறவர்களையும் குழப்புகிற தரிசனம் அல்ல. A vision that confuses the people who have it and the people who hear it. பிரத்யட்சமான தரிசனம். But it is a vision, a very evident one. உங்களையும் கட்டி எழுப்புகிற தரிசனம். That vision will build you. அந்த தரிசனத்தை கேட்கிற மற்றவர்களையும்
ஜனங்களையும் கட்டி எழுப்புகிற தரிசனம். And the vision that will build the people who hears it. அப்படிப்பட்ட பிரத்யேகமான தரிசனத்தை கர்த்தர் இந்த லாக்டவுன் நாட்களிலே உங்களுக்கு தருவார். The Lord is going to give such an evident vision these days. இந்த கொர்நேலியு அப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டான். And Cornelius had an evident vision. So அடுத்தது பாருங்கள். moving on to the next. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். From the book of Acts chapter 10 verses 5. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பி. And now send men to Joppa and call for one Simon whose surname is Peter. இந்த கொர்நேலியுவோ ஒரு புறஜாதியான ஒரு மனிதன். And this Cornelius was not into the love of Christ. இவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். He knew Christ. அவர் தேவனுடைய குமாரன் என்று தெரியும். He knew that he was the son of God. அவர் என் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார் என்பது கொர்நேலியுவுக்கு தெரியும். Cornelius knew that he was washed by the blood. ஆனால் அடுத்து என்ன செய்யணும்ங்கிறது அவனுக்கு தெரியாது. He did not know what has to be done next. இந்த சூழ்நிலையில தான் இந்த கொர்நேலியுவை கர்த்தர் சரியாக நேர்வழியிலே நடத்துகிறார். This is the time when the Lord directs him in the right direction. அந்த கொர்நேலியுவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை பாருங்க. So what is the advice, what is the peace of mind that the Lord is giving Cornelius? இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு போ. And now send men to Joppa. அங்க பேதுரு என்கிற மறுபேர் கொண்ட ஒரு சீமோன் இருக்கிறான். And that is a man called Simon whose surname is Peter. அதுல கூட ஆண்டவர் எவ்வளவு தெளிவா அவனை நடத்துறார் பாருங்க. See how beautifully and clearly the Lord is directing him. ஏனா ஒரே வீட்ல ரெண்டு சீமோன் இருக்காங்க. Because in the same house there are two people with the same name. ஒருவன் பேதுரு என்கிற சீமோன். And one is Simon whose surname is Peter. இன்னொருத்தன் தோல் 12 இருக்கிறவனாகிய சீமோன். And the other one is Peter who is a tanner. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை நடத்துவார். And the Lord will direct us that way. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. Do not be confused, do not be worried about your future. திருமணமாகாத உன் மகள், திருமணமாகாத உன் மகன், இப்படிப்பட்ட காரியங்கள். For the people who are not married in your house, that is your daughter or your son, உன் பிசினஸை குறிச்ச உன் எதிர்கால கவலைகள். do not be worried about your business. உன் ஊழியத்தை குறிச்ச எதிர்கால கவலைகள். Do not be worried about your ministry that is in the future. இதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சிரு. Keep all of them aside. கர்த்தர் மேல உன் பாரத்தை வை. And put all your worries and all that is troubling you on the Lord. கர்த்தர் இந்த கொர்நேலியுவை நடத்தின மாதிரி உன்னை நடத்துவார். Like how the Lord guided and like how the Lord led Cornelius, the Lord will direct you. சீமோன் என்று சொல்லி அனுப்ப மாட்டாரு. He will not tell that there is a person called Simon. பேதுரு என்கிற பெயர் கொண்ட சீமோன் அப்படினு சொல்லுவார். But he will direct you very clearly that he will give you a surname. பாருங்க நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவர் பாருங்க. See how the Lord, he has a concern towards us. அன்னைக்கு எலியாசரை கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். That is how the Lord led Eliezer. எலியாசரை நேர் வழியாக நடத்தினார். He led him in the straight way. கர்த்தர் கோரேசை தெரிந்து கொண்டார். The Lord took Kores. தான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்னே இருந்த கோணலானவைகள் எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்கினார். And he made all the crooked places that are before him straight. அவனை நேர் வழியாக நடத்தினார். The Lord, led him in the straight way. அடுத்து இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன் தெரியுமா? So the next stage of how a person Cornelius is, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 25 26வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. from the book of Acts chapter 10 verses 25 and verses 26. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்று சொன்னான். And as Peter was coming in, Cornelius met him and fell down at his feet and worshipped him. But Peter took him up, saying, stand up, I myself also am a man. இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன் பாருங்கள். So look what kind of a person is Cornelius. தேவ ஊழியர்களை கனம் பண்ணுகிறவன். He was a person who honored the man of God. தேவ தூதனே போய் இவனை சந்திக்க வந்துட்டான். Now the angel of God himself came down to see Cornelius. கொர்நேலியுவுக்கு பிரத்யேகமான ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சு. He had an evident vision. ஆனா இப்ப இந்த கொர்நேலியு தனக்கு மேற்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு அடங்கி இருந்தான். But he honored and he stayed below the man of God that the Lord showed him to be under. உன்னை நடத்துகிற உன் தேவ ஊழியரை நீ கனம் பண்ணு. Honor the man of God that the Lord has given above you.
அதை கர்த்தர் விரும்புகிறார். And that is what has been liked by your Lord. பாருங்க, இந்த கொர்நேலியு தேவ ஊழியர்களை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். Here Cornelius seemed to be a man who honored man of God. குறிப்பாக இந்த லாக்டவுன் நாட்கள்ல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற உன் ஊழியக்காரரை நீ கனம் பண்ணு. Especially in these days that we are locked up, honor the pastor, honor the man of God that the Lord has given you. அவர் உன்னுடைய தகப்பன். He is your father. அவர் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். He is your spiritual father. உன்னை நல்வழிப்படுத்துகிறவர். He is a person who helps you and leads you in the right path. உன் குறைவிலே உனக்காக ஜெபிக்கிறவர். He is a person who prays for you in your low. உன் கண்ணீரின் நாட்களில் அவர் உன்னோடு வந்து கண்ணீர் வடித்தவர். In all the times of your sorrow, he was the one who was with you. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு ஒரு காரணமான ஒரு காரணகர்த்தா. He was the one who was the reason in order for you to build up in your spiritual life. ஆகவே உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னுடைய ஊழியக்காரரை நீ கனம் பண்ணு. So honor the man of God that the Lord has given you. அடுத்தது இந்த கொர்நேலியு எப்படிப்பட்ட மனிதன் பாருங்கள். So the next hand, what kind of a person is this Cornelius? 10வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். From the book of Acts chapter 10 verses 24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வர வளைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். And the morrow after they entered into Caesarea, Cornelius waited for them and had called together his kinsmen and near friends. இந்த கொர்நேலியு தனக்கு கிடைச்ச ரட்சிப்பு, தனக்கு கிடைச்ச சந்தோஷம் தன்னோடு போகட்டும் என்று நினைக்கவில்லை. He did not want to keep the love of Christ to himself. அவன் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் அதை சொன்னான். But he invited his kinsmen and near friends. தன்னுடைய உறவு முறையாருக்கெல்லாம் அதை சொன்னான். He told about them to all his relatives. தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொன்னான். He shared that with his friends. இந்த சீமோன் பேதுரு வருவதற்கு முன்னதாக அவர்களை எல்லாம் கூப்பிட்டு தன் வீட்டிலே அவர்களை எல்லாம் வைத்து அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாயிருட்டான். Before the Simon, that is the Peter who comes back, he gathers all of them in the house. சுவிசேஷம் என்கிறது இதுதான். And this is gospel. சுவிசேஷ ஊழியம் என்பது இதுதான். And this is the gospel ministry. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைனா, if it is true that you are under the love of Christ, உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பிறருக்கு நீ சொல்ல வேண்டும். then you must share the love that you experienced. இந்த கொர்நேலியு தான் கண்ட பிரத்யட்ச தரிசனத்தை தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொன்னான். This Cornelius was a person who shared the love of Christ with his kinsmen, with his friends and his relatives. தான் ஒரு பெரிய ஊழியக்காரரை தன் வீட்டுக்கு கூப்பிட்டிருக்கேன்னு சொன்னான். He said to them that he has invited a great man of God. எல்லாரையும் கூப்பிட்டு தன் வீட்டிலே காத்திருக்கும்படி செய்தான். And he gathered them and brought them in union at his house. இப்பொழுது பேதுரு அவர்கள் வீட்டுக்கு வருகிறான். And now Peter comes to his house. பேதுரு இப்பொழுது ஆண்டவரை பற்றி அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். And now Peter preaches about the love of Christ and about Christ. எல்லாரும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். And everybody are listening to the gospel. நடந்தது என்ன தெரியுமா? So what happened? இந்த கொர்நேலியு மூலமாக And by this Cornelius, அவனுடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், அவனுடைய இனஜன பந்துக்கள் எல்லாரும் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் பெருமழையாக ஊற்றப்பட்டார். the Holy Spirit came down upon all his relatives, kinsmen, friends and everybody who were gathered in that house. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உருவாகிறது. And there was a great revival. அது ஒரு பெரிய ஒரு வீட்டு சபையாக மாறியது. And that became a great church. செசரியா பட்டணத்திலே அந்த நாட்களிலே ஏற்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இந்த கொர்நேலியு வீடு ஒரு அடித்தளமாக அமைந்தது. The revival that took place in the place called Caesarea took its foundation from the place that is from that particular house. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் எழுப்புதலை வாஞ்சிக்கிறோம். Dear people, these days we want revival. எழுப்புதல் வரப்போகிறது. So that the revival is here. எழுப்புதலுக்கு உங்களுடைய வீடெல்லாம் ஒரு எழுப்புதலின் கேந்திரமாக மாற போகிறது. So all your houses are going to convert into a church. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? So what you have to do? உங்கள் வீட்டை கர்த்தருக்காக திறந்து கொடுக்க வேண்டும். You must open your houses for your Lord. உங்கள் வீடுகளிலே ஜனங்களை கூட்ட வேண்டும். You must gather people in your house. இயேசுவே தெய்வம் என்று ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். You must preach them that the Lord is God. நீங்கள் அப்படி சொல்லும்போது அங்கு பரிசுத்த ஆவியினுடைய பெருமழை ஊற்றப்படும். When you do so, the Holy Spirit will come upon them. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Then people will come into the love of Christ. இந்த கொர்நேலியு மூலமாக அந்த செசரியா பட்டணத்திலே ஒரு பெரிய அசைவு உண்டானது. By this Cornelius, there was a great thing that happened in the place called Caesarea. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த கடைசி நாட்களிலே in the last days, உங்களையும் என்னையும் you and me,
ஆண்டவர் ஒரு கொர்நேலியுவை போல தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord selects you and me as he selected Cornelius. இந்த கொர்நேலியு ஒரு நல்ல ஒரு பாத்திரம். He was a beautiful vessel. உங்களையும் என்னையும் கர்த்தர் கொர்நேலியு மாதிரியே மாறணும்னு நினைக்கிறார். He wants you and me just to be like him. உங்களையும் என்னையும் கர்த்தர் கொர்நேலியு மாதிரியே மாற்ற விரும்புகிறார். He wanted to transform you and me just like him. அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், So what is the one thing that you and I have to do? நாம் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We must be a devout person. நம் வீட்டார் அனைவரோடு தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க We வேண்டும். must fear the Lord with all of our house. கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். We must fear the Lord. நாம் நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு தர்மம் செய்ய ஆயத்தமா இருக்க We வேண்டும். must give alms to people. நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We must be the people who fast and pray always. நாம் அப்படி இருக்கும்போது When we are so, அடுத்தது அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய ஆரம்பிப்பார். then what he has to do will be done. நமக்கு பிரத்யேகமான தரிசனங்களை கொடுப்பார். He will give you evident vision. நாம் நடக்க வேண்டிய வழியிலே சரியாய் நம்மை நடத்துவார். He will lead us in the path that we have to walk in. நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவார். He will make us a blessing vessel. இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let us close our eyes and pray. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு தெய்வமே, our Savior, இந்த நேரத்தில் நாங்கள் கொர்நேலியுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக நன்மையான காரியங்களை நாங்கள் படித்துக் கொண்டோம். Lord, we learned ourselves from the good deeds of Cornelius. அன்னைக்கு கொர்நேலியுவை மாற்றினது போல எங்களை நீர் மாற்றும். Like how you transformed Cornelius, transform us. கொர்நேலியுவை பயன்படுத்தி அந்த செசரியா பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது போல எங்களை நீர் பயன்படுத்தி நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாரும். Like how you used Cornelius and brought a great revival in Caesarea, uses and bring a great revival in our place. இந்த லாக்டவுன் நாட்களிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளை ஆண்டவரே தேவனுக்காக ஆண்டவரை திறந்து கொடுக்க உதவி செய்யும். In this lockdown, let us make use of this time and worship at our houses. பயந்திருக்கிற கலங்கி இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை பயன்படுத்தும். Lord, use us to travel with your gospel to people. அநேகரை நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துவதற்கு இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு Let us make use of this time to share your gospel with the people. ஆண்டவரே இன்னும் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். And we also pray. இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த இரண்டாவது அலை ஆண்டவரே தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் ஆண்டவரே பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. The second wave of the corona strain is causing great destruction and it is taking so many lives. இந்த நாட்களிலே எங்கள் இந்திய தேசத்தையும் குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். So Lord, we come to you to save our country. இந்த பொல்லாத இந்த நோய் தொற்றுக்கு எங்கள் ஜனங்களை விடுவித்து பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we pray that you deliver us from the hands of this plague. வாதை நோய்களுக்கு எங்கள் ஜனங்களை விலக்கி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் Lord, பண்ணுகிறோம். save us and deliver us from all the plague and pestilence that is happening around us. இந்த கொரோனா வைரல் தொற்றினுடைய ஆண்டவரே வீரியம் அற்று போகும்படி ஜெபம் பண்ணுகிறோம். Let the strain of this coronavirus go down. கொரோனா வைரஸினுடைய இந்த வீரியம் அற்று போகும்படி ஜெபம் பண்ணுகிறோம். Let the strain of this coronavirus go down. ஆண்டவரே முன்கள பணியாளர்களாக நின்று பணி செய்கிற எங்கள் மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for all the people who stand in the first, that is the doctors, that is the nurses. காவல் துறையினருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the police department. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தோத்திரம் எங்களுடைய ஆண்டவரே பகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்காக மந்திரிக்காக எங்களுக்கு தந்திருக்கிற முதலமைச்சருக்காய் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the MLAs and all the people that you have given us in authority. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. Give them the knowledge. நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. And give them security. இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஏற்படுத்துவீராக. And the Lord give us a permanent solution out of this problem. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. And do a miracle, O Lord. ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. And Lord, meet all the needs of the people. ஜனங்களுடைய எல்லாருடைய பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. And meet the need of all the people. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. Lord, touch and heal all the people who are sick and or of ill. ஆண்டவரே இது உம்முடைய நாமத்தினாலே முடியும். And this will happen in your name. விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். We have faith and we believe and we pray so. விசேஷமாக எங்கள் மாநில முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். We pray for the CM of a state. அவருக்கு நல்ல ஒரு ஆண்டவரே கிருபையும் அபிஷேகத்தை நீர் கொடுப்பீராக. And Lord, give them the knowledge. நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. And give them the safety. தொடர்ந்து எங்கள் தமிழ்நாட்டு மக்களை நீர் காத்தருளும். And continue to safeguard our people. உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Lord, we fall onto your feet.
உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let your name alone be glorified. இப்பொழுதும் இந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருக்கிறது. Lord, there is a scarcity over oxygen. இந்த ஆக்ஸிஜன் ஆண்டவரே தேவையான அளவுக்கு எங்களுக்கு கிடைக்க, ஆண்டவரே மற்ற மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் கிடைக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். Lord, there is a demand on oxygen and there should be enough of oxygen that is to be provided for our states and all the states that are nearby. கர்த்தர் நீங்க உதவி செய்ய போறதுக்காய் நன்றி. And you're going to help. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Bless each and every people listening to this sermon. பயத்தோடும் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பாரும். Lord, look every people who are worried. தவிப்போடும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும். And look at the people who are afflicted. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். And deliver them. ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். And bring them under your protection. எங்களையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைக்கிறோம். And Lord, protect us too. எல்லா கனத்தையும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவின் சமூகத்திலே கொண்டு போய் வைக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. We bring all glory and honor unto your name. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. We thank you for listening to our prayers. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மறவாதே. Bless the Lord of my soul and all that is within me. Bless his holy name. Bless the Lord of my soul and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநீக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இம்மட்டுமாக இந்த யூடியூப்பின் வாயிலாக எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். So we bring greetings to all the people who joined us in this online service. எதற்கும் பயப்படாதிருங்கள். Do not be worried. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். Cling on to the Lord firm. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். He will do miracles. இந்த யூடியூப்பின் வாயிலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று If சொன்னார். you have been blessed by this, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். and let us know. தொடர்ந்து ஜெபியுங்கள். Continue to pray for us. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். And we will pray. God bless you. God bless you.